அடையாளப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடையில் நின்று கூப்பிட்டு, மதீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்து வைத்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்பியிருக்கிறதே. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5, 6, 7 வசனங்கள். கத்தை மேய்ப்படி அழைக்கிறேன், நான் தாச்சாடே. துர்மார்க்கரோ ஆலோசனை நடுவாமலும் பாவிகளின் வழியிலே நெல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லுகிறவர்கள் முன்பாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தோஸ்தாடியாக ஒரு சாட்சி குறைக்காக நன்றியோட ஸ்தோத்திரம் சென்னு கடந்த ஒரு வாரங்கள் எல்லாம் கண்மணியில் பாதுகாத்து சுகபலம் தந்தேன்னு நன்றியோட துதிக்கணும், ஸ்தோத்திரம் செய்யணும். அது மாத்திரம் இல்லை, தினேஷ் 3ஆவது மகன் வெளிநாட்டில் போய் ஒரு வருஷம் வேலை செய்யும். கர்த்தர் கிருபை செய்து எல்லா அனுத்து எல்லாம் தெய்வம் பிடிச்சு அவனை கண்மணி போல் பாதுகாத்து ஒரு வருஷம் வேலை முடிச்சுட்டு 4ஆம் தேதியோட அவன் வேலை முடிஞ்சு அது ஒரு அவன் வேலை இல்லாத ரூமில் இருந்து டிக்கெட்டு கிடைக்க முடியாது. அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் சபையில் எல்லாரோடையும் சொல்லி ஜோம் பண்ணா சீக்கிரம் டிக்கெட்டு கிடைக்கணும்னு சொல்லி ஜெயிச்ச மாதிரி. அதுவும் இல்லை, திங்கக்கிழமை நாங்கள் பெண்கள் கூட்டத்தில் പറഞ്ഞിരുந்தாங்க எல்லாரும் ஜோம் பண்ணி சீக்கிரம் வரணும், டிக்கெட்டு கிடைக்கணும்னு. அவனு புதன்கிழமை ஒரு 3 மணி ஆயப்போ டிக்கெட்டு கிடைக்கும், கர்த்தருக்கு வச்சது. அதுவும் இல்லை, நான் அன்னைக்கும் மத்தியானம் நல்ல ஜெபம் பண்ணி ஏசப்பா டிக்கெட்டு கிடச்சேன்னா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ഞാൻ സാക്ഷി ചൊല്ലും. അപ്പം അവന് ഞങ്ങൾ വന്ന് ഒരുമിച്ച് ആരാധിക്കണമെന്ന് ചൊല്ലി ജോം பண்ணி கொஞ்சம் കഴിഞ്ഞ് ഒരു 3:30 മണിയപ്പം கூப்பிடுதல அம்மா டிக்கெட்டு கிடச்சிருந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லி அவங்க கத்தவன் நேற்றைக்கு வரான் உதவி செய்து எல்லா யாத்திரையில எல்லாம் கூட இருந்து கண்மணி போல பாதுகாத்து நேற்றைக்கு அவன் மத்தியானம் வீட்டு வரேன் உதவி செய்து இன்னைக்கு நாங்கள் கூடி ஆராதனைக்கு வரேன். கர்த்தருக்கு வச்சது அவனுக்கு கத்த வந்த உடனே அவன் அந்த ஏறக்க சித்தம் எல்லாம் குறைஞ்சு அவனது இவன் இருமலൊക്കെ இருக்கணும். அவனு ஒரு பலவீனமும் வராத கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தவன் விசுவாசில் இருந்து பிறகு வாலிய பிராயம் காத்துக்கொள்ளணும். எங்களுக்கு குடும்பமாக மாத்திரம் அடியாக்கும் சுகம் தந்த பலத்தினா நன்றி. ஊழியம் எனக்கும் குடும்பம் பிள்ளையும் ஆசீர்வதிக்கணும். அவனையும் குடும்பமாக மூத்த மகனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். மூத்த மரும் பேத்திக்கு நாளை கழிச்சு திருமணம் நடக்கணும். அவளை திருமண காரியம் நல்லபடி நடக்கங்களை அவரும் ஜெபிக்கணும். நாங்கள் குடும்பமாக உமக்காக ஜீவிக்கணும். நாளெல்லாம் சாட்சியாக இருக்கேன். ഞങ്ങൾ எழுந்து ஜெபிச்ச எல்லா மக்களுக்கும் சபைக்கும் தெய்வத்திനും ഞാൻ நன்றி சொல்லி சாட்சியை முடிச்சு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பல வருடமாக வியாதிப்பட்டு 3 வருடமாக சர்ச்சுக்கு ஒன்றும் போகாதபடி வீட்டிலே இருந்து வந்தேன். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி என்னுடைய மகன் என்னிடம், அப்பா சர்ச்சுக்கு போகணுமா என்று கேட்டான். நான் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் படுத்து விட்டேன். அதிகாலை 3 மணி அளவில் நானே டக்குன்னு எழுந்து குளித்து சேவிங்கெல்லாம் செய்துவிட்டு சர்ச்சுக்கு போவோம் என்று புறப்பட்டு